மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. What a surprise! வா 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 வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு? நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஸ்லிம் அண்ட் சூப்பரா இருக்க. அவ அப்படியே இல்லம்மா. நல்லா கவனி. நீ லாஸ்ட் டைம் பார்த்ததை விட ஆளு இன்னும் அழகா இருக்கா. போங்க நீங்க. கரெக்ட் கரெக்ட். வணக்கம்ண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாருமே சௌக்கியமா? ஆல் குட்னா. சேது, வணக்கம். இன்னும் அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்கியா? அதெல்லாம் திட்டு இல்லைங்க, ஆசீர்வாதம் எப்பவும் போல. சரி உட்காரு உட்காரு. ஆமா, திடீர்னு என்ன இந்தியாக்கு வந்திருக்க? திரும்ப எப்ப போற? அப்புறம் காஃபி டீ ஏதாவது? எனக்கு காஃபி வித்தவுட் சுகர் ஏற்பாடு. யுஎஸ்ல ஒரு பிசினஸ் இருந்ததுனால அங்க இருந்த. இப்ப எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு தாய் மண்ணே வணக்கம்னு திரும்ப இந்தியாக்கே வந்துட்டேன். வெரி குட். வந்தது ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டேன். எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் நம்ம தாய்நாட்டுல இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் சுதந்திரமும் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். ஐயோ அண்ணா, எனக்கு சுகர். ஆமா, என்ன இது தாம்பூல தட்டு பத்திரிக்கை? அதுக்கு தானே வந்திருக்கேன். 2 பேரும் தம்பதி சமேதரா ஒன்னா நில்லுங்க. என் மருமக கௌரிக்கு வளகாப்பு, அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். என்னங்க? காஃபி எடுத்துக்கோ. நிலவேணி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணதே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு இப்ப வந்து உன் மருமகளுக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணே, கல்யாணம் பெரிய கலாட்டாக்கு நடுவுல நடந்துச்சு. அதனால யுஎஸ்ல வச்சுட்டேன். யாருக்குமே சொல்லல. அதான் இப்போ எல்லாருக்கும் தெரியட்டும்னு இந்தியாவுல வளகாப்பு ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா வைக்கிறேன். நீ கண்டிப்பா வரணும். செலிபிரிட்டி ஃபங்க்ஷன். நீ தான் எனக்கு விவிஐபி. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இன்வைட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வரேன். ஆமா, உன் மருமக கௌரி என்ன பண்றா? ஆக்சுவலி யார் அவ? உனக்கு அந்த ஃபேமிலிய ரொம்ப நல்லா தெரியும். அவ அந்த என்எல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியா? அதே ஃபேமிலி தான். அந்த ஓனர் நடராஜ் இருக்காருல்ல, அவர் பொண்ணுதான். இல்ல, நீ என்னமோ குழப்புற. அந்த என்எல் இண்டஸ்ட்ரீஸ் தான் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆப்போசிட் கம்பெனி ஆச்சே. 2 கம்பெனிகளும் பயங்கர எதிரிங்களாச்சே. ஆமா, கரெக்ட் தான். உன் கம்பெனில நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவங்க தானே காரணம். உன்னை பிசினஸ் பண்ண விடாம பயங்கரமா குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களே. செல்வா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு தடவை என் கம்பெனி மேல மட்டும் இல்ல, என் மேலயே அந்த ஓனர் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. 2 வருஷம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. பெரிய டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் கொஞ்ச வருஷமா யுஎஸ்ல பிசினஸ் ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆனது. ஆமா, அந்த ஓனர் நட்ராஜ் தானே? ஆமா, அப்போ எதிரி, இப்போ சம்மந்தி. அதான் எப்படி? ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஃபேமிலியோட போய் சம்பந்தம் வச்ச? உன் எதிரி வீட்லயா பையனுக்கு பொண்ணு எடுத்த? நீ போய் எதிரி கால்ல விழுந்துட்டியா? நான் விழல, அவங்கள ஏன் கால்ல விழ வச்சேன். அது ஒரு பெரிய கதை செல்வா. நான் இந்தியாவுல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்ச அதே டைம்ல தான் என்எல் இண்டஸ்ட்ரீஸும் ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க 2 பேருக்குள்ளயும் எப்பவுமே போட்டி இருந்துச்சு. எங்களை வளர விடாம ரொம்ப தடங்கல் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க வளர்ந்துட்டோம். அதே சமயம் அவங்களும் நல்ல பிசினஸ் பண்ணாங்க தான். ஆமா ஆமா, நீ பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா ஆமா,
நீயே எனக்கு பலமுறை உன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமா ஹெல்ப் பண்ணிருக்கியே. அதையும் மீறி எங்களுக்குள்ள தொழில போட்டி அதிகம் இருந்துச்சு. ஏறக்குறைய இட்ஸ் அ கட் ரோட் பிசினஸ். எனக்கு அந்த நடராஜால பிரச்சனை, அவருக்கு என்னால பிரச்சனை. ஒரு காலகட்டத்துல 2 பேராலையுமே அந்த பிரஷரை தாங்க முடியல. அப்பதான் எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா தோணுச்சு. நாம தான் பிசினஸ்ல எதிரிய, அவங்கள அழிக்க என்னென்ன வீக் பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத வச்சு அந்த ஆளை அடிப்போம்ல. அப்படி நான் நடராஜா பத்தின டீடைல்ஸ கலெக்ட் பண்ணப்ப அவருடைய ஒரே வீக் பாயிண்ட் அவருடைய பொண்ணு கௌரின்னு தெரிஞ்சது. அவளையும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல அழகிதான், பெரிய புத்திசாலி. அந்த கம்பெனிய அப்பாவுக்கு அடுத்தபடியா நடத்துறதுக்கு ட்ரெயின் ஆயிட்டு இருந்தா. எதிர்த்து நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு 2 பிசினஸையும் அழிக்கிறதுக்கு பதிலா எதிரிய சம்மந்தியாக்கி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. என் பையனுக்கும் கௌரிய ரொம்ப பிடிச்சிடுச்சு. அப்புறம் என்ன, சம்பந்தம் பேசணும். நானே தைரியமா அவங்க வீட்டு படி ஏறி பொண்ணு கேட்டேன். அவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அதை விட பயங்கரமா என் தைரியத்தை பார்த்து அவங்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எனக்கும் ஒரே பையன், அவங்களுக்கும் ஒரே பொண்ணு. அவருக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவர் பொண்ணுக்கு தான். அந்த தைரியத்துலதான் நான் காய் நகர்த்தினேன். என் வலையில வசமா விழுந்தாங்க. அப்படியே அவங்கள யுஎஸ் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தையே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காம்படிஷன் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. சூப்பர்மா. மேடம் சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பிசினஸ் ஜீனியஸ் மேடம். ஏய், என்னடி யோசிக்கிற? ஆ, இல்ல அது இல்ல. அப்போ அந்த பொண்ணு தானே என்எல் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்? அவ ஓனர் தான். ஆனா அவளை யாரு பிசினஸ் நடத்த விட்டது? அவளை வீட்லயே முடக்கி போட்டு ஃபேமிலி வேலை போட்டாச்சு. இப்ப அவ பிசினஸ் புக்க படிக்கிறா. குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆடி சீரு, அந்த சீரு, இந்த சீருன்னு சம்பந்திக்கிட்ட இருந்து பாதி சொத்தை எழுதி வாங்கியாச்சு. குழந்தை பிறந்துட்டா மட்டும் போதும், மீதி சொத்து தானா என் கைக்கு வந்துரும். என்எல் இண்டஸ்ட்ரீஸ் இப்ப என் பையன் கண்ட்ரோல்ல இருக்கு. இதை விட என் பிசினஸ் எதிரிய எப்படி அழிக்க முடியும் சொல்லு? சரி, நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. நிறைய பேரை இன்வைட் பண்ணணும், நேரமே இல்ல. நான் கிளம்புறேன், மத்தத போன்ல பேசலாம். நிச்சயம் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் வரேன். செல்வா, வரேனா? நான் போய் வழி அனுப்பிட்டு பாய் செல்வா. பாய் பாய் போயிட்டு சேது. வாங்க.